ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து இந்த ஒரு கேள்வியை நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிபில் கிளியரன்ஸை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. நீங்க ஒரு சிபில் கிளியரன்ஸை பத்தி எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. பட் இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய சிபில் கிளியரன்ஸ் அப்படின்றது வேற. நீங்க லோன் கட்டாம இருக்கிறீங்க, அப்பையும் சிபில் கிளியரன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது. இது ரூல்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இதுல ஆஃபராகவும் கொடுக்குறாங்க, சில இதுல கம்பல்சரியும் பண்ணி கொடுக்குறாங்க. இது நான் இப்படிதான் அப்படின்றத சொல்ல விரும்பல. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத கேட்டு பாருங்க. கம்பல்சரி இருந்ததுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு அந்த வீடியோவில் பார்த்தேன், எனக்கு இதை பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது எப்பவுமே சரி, ஒரு வங்கியோ நிதி நிறுவனமோ இல்லை ஃபின்டெக் நிறுவனமோ அவர்கள் கொடுத்த லோன் அமௌண்ட்ல இருந்து கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது அவங்களுடைய இஷ்டம் தான். அதாவது இந்த கம்மி பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்றது இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. இங்க பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ரூல்ஸ்னா அநியாய வட்டி போடக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, வாடிக்கையாளர்களை நீங்க தப்பா திட்டக்கூடாது, அவர்களை பிசிக்கலோ எதுவோ சரிங்க, அவர்களை நீங்க எந்த வித துன்புறுத்தலும் செய்யக்கூடாது அப்படின்றது தான். கொடுத்த காசை வாங்கக்கூடாது, இல்லை நீங்க வட்டி போட்டிருக்க அந்த வட்டியை வாங்கக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. சரி, ஓகேங்களா? அதனால நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா கேளுங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்துல இந்த ப்ரூஃப், இந்த ஆதாரம் அப்படின்றதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இருந்தாதான் இதெல்லாம் வரும். ஆக்சுவலி நான் எந்த நிறுவனத்தினுடைய பெயரையும் சொல்ல விரும்பலைங்க. இந்த இடத்துல நான் இதை சொல்லிட்டேன் அப்படின்ற பட்சத்துல அது என்னன்னா பர்டிகுலரா ஒருவேளை மேபி அவங்க அந்த ஆஃபர் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல அது தவறான தகவலை சொன்ன மாதிரி ஆயிடும். ஏன்னா இது நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் நிறைய நிறுவனங்களை பார்க்கறேன், நிறைய ஃபினான்ஷியல்ல இருக்கவங்களை பார்க்கறேன் நான். ஸோ அதனால அதனுடைய அனுபவம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்போஸ் பண்றேன், அவ்வளவுதான். சரி, ஓகேங்க. அதாவது ஒரு லோன் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க. அப்போ அடிக்கடி நீங்க பணம் கட்டிக்கிட்டு வரீங்க. அதே போல இது உறுதியும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்குமா? இப்போ ஒரே வங்கியில ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்காது. அவருடைய பேமெண்ட் ஹிஸ்டரி அப்படி இருக்கும். அந்த காரணத்தினால கூட இவருக்கு இந்த சிபில் கிளியரன்ஸ் ஆப்ஷன் அப்படின்றது அவருக்கு கிடைக்கலாம். பொதுவாக நம்ம சிபில் கிளியரன்ஸ் அப்படின்றது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, டோட்டலாக நம்ம சிபில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதை தான் நம்ம பார்க்குறோம். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நான் சொல்ல போறது அப்படி கிடையாது. இது சிபில் கிளியரன்ஸ் அப்படின்றது, இப்ப நீங்க ஒரு லோன் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க, அதை ரொம்ப நாள் கட்டாம இருக்கிறீங்க. அதை கட்டாம இருக்கும் பொழுது ரெண்டு விதமான சிபில் கிளியரன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு விதமான சிபில் கிளியரன்ஸ் ஆஃபர்ல வரும், இன்னொரு விதமான சிபில் கிளியரன்ஸ் அப்படின்றது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு வரும். இப்போ ஆஃபருக்கும் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃபர் அப்படின்றது இப்ப நீங்க ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் அந்த கிரெடிட் கார்டு செக்ஷன்ல தான் அதையும் நான் பார்த்தேன். நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அந்த ஒரு கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை உங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. ரொம்ப நாள் நீங்க கட்டாம இருக்கீங்க. பட் நீங்க ரெகுலரா உங்களுடைய மினிமம் டியூ அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை மட்டும் கட்டிக்கிட்டு வரீங்க. அதுக்காக மினிமம் டியூ தான் நீங்க கட்டணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. அந்த தவறை பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு எடுத்தா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணி விட்டுருங்க, மினிமம் டியூ கட்டாதீங்க. அதுக்குன்னு கட்டாம இருக்காதீங்க. கட்ட முடியாத சூழ்நிலை, என்னால் பணம் ரெடி பண்ண முடியும்னா டோட்டலாக கட்டிட்டு, கட்ட முடியாத சூழ்நிலை வரைக்கும் ஒரு மாசமா 2 மாசமா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ரெடி பண்ணி கட்டுறது இட்ஸ் பெட்டர். இல்லைன்னா அது பெரிய வட்டி விகிதம் அப்படின்றது நிறைய போயிடும். அப்போ இங்க மினிமம் டியூ மட்டும் நிறைய கட்டிக்கிட்டே ஒருத்தர் வராரு. அப்படி கட்டிக்கிட்டே வரும்பொழுது அப்போ வங்கி என்ன பண்ணுதுன்னா, ஒரு இயர் எண்ட் க்ளோஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம், அவங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் சம்திங் ஏதாவது ஒன்று வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ நீங்க வட்டி காசு கட்ட தேவையில்லை, டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கை மட்டும் நீங்க கிளியர் பண்ணுங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் நீங்க கிளியர் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சிபில் கிளியரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆஃபர் கேட்டகரி. இது நமக்கு ப்ரூஃப் கம்பல்சரி தேவை. சும்மா வாய் வார்த்தையா சொல்றாங்க அப்படின்றதுக்காகலாம் நீங்க ஓகே சார் பணம் கட்டுறேன், எனக்கு சிபில் அப்டேட் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இதுல ப்ராப்பர் லெட்டர் அப்படின்றது வரும். ப்ராப்பர் மெயில் மூலியமா அஃபிஷியல் மெயில் ஐடி லெட்டர் வரும். அதை கஸ்டமர் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அக்னாலேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இது என்ன ஆகும்னா அப்ரூவ்டு ஆப்ஷனுக்குள்ளேயே போகும். ஸோ இதுக்கு செலக்டட் கஸ்டமர் தான் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தது செலக்டடா தான் சொல்லுவாங்க. இந்த இவருக்கு இருக்கு, இந்த கஸ்டமர் இருக்கு, இந்த கஸ்டமர் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படிலாம் தரமாட்டாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே.
அடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாருக்குமே இருக்கு. அதாவது இப்ப நம்ம வந்துட்டு சிபில் கிளியரன்ஸ் அப்படின்றதுல செட்டில்மெண்ட்ல கூட சிபில் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது வேணாம், ஏன்னா அது வந்துட்டு மேக்சிமம் அது நமக்கு தலைவலி தான். அதுதான் இந்த ஆஃபர் அப்படின்ற கேட்டகரியில வந்துட்டு நம்ம இருந்துச்சுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்கு வந்துட்டு போகவே போகாதீங்க. செட்டில்மெண்ட் சிபில் கிளியரன்ஸ் அப்படின்றது வேஸ்ட் அது. சரி, ஓகே. இப்ப அடுத்தது அப்படின்றது டோட்டல் சிபில் கிளியரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்க, அதை வட்டியும் முதலமா நீங்க திரும்ப செலுத்தி விடுறீங்க. இது டோட்டல் சிபில் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம கிளியர் பண்றதுனால நீங்க யாருக்கிட்டையும் லெட்டர் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எடுத்த எல்லா காசையும் வட்டியும் முதலமா சேர்த்து, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்டி, லூட்டு லூஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் கிளியர் பண்ணீங்கன்னா இது சிவில் கிளியரன்ஸ்குள்ள வரும். இதனாலையும் உங்களுடைய சிவில் ஸ்கோர் அப்படின்றது உயரும். அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா அதனாலையும் சிவில் கிளியரன்ஸ் அப்படின்றது உயரும். சிவில் ஸ்கோர்ல உங்களுக்கு செட்டில்டு அப்படின்றது வராது. செட்டில்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வந்துட்டு வேர்ட்ல மொத்தமாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டா சாமி நிம்மதியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பேங்கிங் ஃபைனான்சிங்கை பொறுத்த வரைக்கும் செட்டில்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கம்மி பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். மெஜாரிட்டியா அப்படிதான் யோசிப்பாங்க. கம்மி பண்ணியிருக்காங்க போல, செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி. சிபில்ல செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்துருச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு லோன் கொடுக்க எல்லாருமே யோசிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களே ஒருத்தட்ட காசு கொடுக்குறீங்க, அவர் உங்கள்கிட்ட வந்துட்டு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் கழிச்சு ஒரு கம்மியான தொகையை கொடுக்குறாரு. அப்ப நீங்க மறுபடியும் இவருக்கு வேற யாராவது காசு கொடுக்கணும்னா நீங்க வந்து ரெஃபர் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க தானே. அதே போலதான் இதுவும். செட்டில்மெண்ட் அப்படின்னு சிபில்ல வந்துருச்சுன்னா அது ஒரு தலைவலி, அது வேஸ்ட் அது. ஆனா சிவில் கிளியர் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது. நாளைக்கு யார் வேணா உங்களுக்கு கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஆல்ரெடி நீங்க கட்டின அமௌண்ட் அப்படின்றது மேபி அந்த பிரின்சிபல் அமௌண்ட், அது எல்லாம் வட்டி விகிதம் இதெல்லாம் உங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். அதனால சரி, ஓகே, ஏன் இவ்வளவு நாள் இழுத்து போட்டுக்கிட்டு அவங்களுக்கு டோட்டலா செட்டில்மெண்ட் பண்ணி சிவில் கிளியரன்ஸ் கொடுத்து முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணி விடுவாங்க. அடுத்தது தான் நம்ம வந்துட்டு இந்த டோட்டல் கிளியரன்ஸ் அப்படின்றது. நம்ம ஆஃபர் வெறும் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கட்ட போறோம், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் கட்டல அப்படின்ற பட்சத்துல ஸோ நமக்கு இதுல லெட்டர் அப்படின்றது வாங்கணும். இல்ல நான் வந்துட்டு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் நான் எடுத்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கட்டுறேன் அப்படின்ற பட்சத்துல இதுக்கு நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல. டோட்டலா எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். அது ஆப் மூலியமாவோ இல்லை நீங்க வந்துட்டு டைரக்டா பேங்க்குக்கு போறீங்களோ எப்படியோ ஒன்று நீங்க அங்க போய் பேமெண்ட் பண்ணா அது ரெசிப்ட் அப்படின்றது கொடுப்பாங்க தான். பட் டோட்டலா நீங்க இதுக்கு வந்துட்டு செப்பரேட்டா நான் லோனை வந்துட்டு டோட்டல் கிளியர் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு வாங்க தேவையில்ல. பட் இங்க ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு சிவில் கிளியரன்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க வாங்கணும். உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். நான் ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் புரியுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான். அண்ட் இதுக்காக நீ போய் கொடுத்தே ஆகணும், இது ஏன்னா இது அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர். நான் சொல்லிட்டேன் இந்த வட்டி, அதனால தான் ஆரம்பத்திலே நான் ஆரம்பிச்சது என்னன்னா வட்டி விகிதம் அப்படின்றது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதுல வேணா அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க, வேவர் கொடுப்பாங்க. அவங்க வட்டின்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல போடுறாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ரெடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அப்படி யாராவது பண்றேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ப்ராப்பரா ப்ரூஃப் வாங்கிக்கோங்க, மெயில்லயோ கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஒரு செட்டில்மெண்ட் சிவில் கிளியர் அப்படின்றது வேலிடிட்டியே ஆகும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இதுதான் பெட்டர். ஸோ நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டு பாருங்க, ஒருவேளை இருக்கா சார், இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு நீங்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை வந்துட்டு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் எடுத்துக்கலாம், ஒரு சிலர் எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது சார், நீங்க மொத்தமா கட்டுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு மொத்தமா வாங்க தான் பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்க எவ்வளோ அமௌண்ட் இந்த கலெக்ஷன் பர்சன் வந்து வாங்கி போறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு சில கமிஷன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். சேலரி ஒரு பக்கம் இருந்தாலும் கமிஷன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதனால அவங்க முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொகையை தான் வாங்க பார்ப்பாங்க. அதனால நீங்க ஒருத்தரை சார்ந்து ஒருத்தரை இங்க பாருங்க, எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியும் அந்த மாதிரி பேசாம இது போல வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா, பண்ணி தரீங்களா, சரி ஓகே அப்படி நீங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப், எனக்கு என்ன லெட்டர் அனுப்புவீங்க, எனக்கு என்ன மெயில் அனுப்புவீங்க, எப்படி அது வரும், நான் அதை எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றது அப்படின்ற மாதிரி. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பணம் கட்டணும்னு அதை அனுப்பிடுறேன் சார். டோன்ட் பிலீவ், அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ₹1 கம்மியா இருந்தாலும் நம்மளால போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம காசையும் நம்மளால எடுக்க முடியாது. 99 இருந்தாலும் ₹100 நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன் ₹1,00,000 இருந்தாலும் ஏடிஎம்ல காசு இல்லை நம்மளால வித்ட்ரா பண்ண முடியாது. அது லாஜிக் தான். ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை யாருக்கு ஷேர் பண்ணா கரெக்டா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் சொல்ற விஷயங்களை இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க, நாலேஜை தெரிஞ்சுக்கோங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா செபி ரிஜிஸ்டர்டோ
அல்லது வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கக்கூடியவங்க, அதாவது இதுக்குன்னு ஆத்தரைஸ்ட் பர்சன் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அதாவது வந்துட்டு லீகல் அட்வைசர், அவர்கள் மூலியமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. என் மூலியமா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க மூலியமா தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, E-Mandate, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.